வணக்கம் மக்களே. வெயில் சும்மா அடிச்சு நொறுக்குதுல. நம்ம தமிழ்நாட்டோட அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெப்பம் 100 டிகிரியை தாண்டிடுச்சு. ஆனால் இந்த வெயிலை விட ரொம்பவே ஆபத்தானது இந்த சீசனில் வர நோய்கள் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நோய்கள் வெறும் வியர்க்குருவோட நிற்க போகிறது கிடையாது. உயிருக்கே ஆபத்தான ஹீட் ஸ்ட்ரோக் வரை கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் கோடை நோய்களிடமிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற போகிற டாப் 5 நோய்கள் மற்றும் அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னெச்சரிக்கை டிப்ஸ்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கடைசியில் இந்த கோடை காலத்தை தணிக்கிறதுக்கு ஒரு மேஜிக் ட்ரிங்க் பற்றி சொல்ல போகிறேன். முதலாவதாக பார்க்க போகிற நோய் உடல் வெப்பம் மற்றும் நீரிழப்பு, அதாவது டீஹைட்ரேஷன். நம்ம உடம்புல 70% தண்ணி தான் இருக்குது. ஆனால் வெயிலில் வேர்வையாக போகிற தண்ணியை நம்ம ரீஃபில் பண்ணுறதே கிடையாது. இதனால் தலைவலி, மயக்கம், ஏன் கிட்னி ஸ்டோன் கூட வரலாம். இதோட ப்ரிகாஷன்ஸ் அண்ட் டிப்ஸ் என்னென்னா, தண்ணி தாகம் எடுக்கும் வரை காத்திருக்காதீங்க. தாகம் இல்லாட்டியும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணி குடிங்க. மேலும் தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிர்ணிப்பழம் அதாவது முலாம்பழம், இந்த 3த்தையும் மாற்றி மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரோ டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் சிறுநீர் கழிக்கும்போது உங்களோட யூரின் அடர் மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே தண்ணீர் குடிக்கணும்னு அர்த்தம். இரண்டாவதாக பார்க்க போகிற நோய் உணவு நச்சு, அதாவது ஃபுட் பாய்சன். வெயில் காலத்தில் நம்ம சமைக்கிற சாப்பாடு சீக்கிரமே கெட்டு போயிடும். இந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே இந்த வெப்பத்தில் தான் அதிகமாக வளரும். இதனால வயிற்று வலி, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். இப்போது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்ச சாப்பாடை சாப்பிடுங்க. நீங்கள் சமைச்சு 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த உணவை சாப்பிட்ருங்க. முடிஞ்ச அளவு ஹோட்டல் சாப்பாடை தவிர்த்துருங்க, ஏன்னா அவங்க எப்போ சமைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி ரோட்டோரத்தில் வெட்ட வெளியில் வச்சுருக்கிற பழங்கள், ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் கார் தூசி, அந்த டஸ்ட்டெல்லாம் அந்த பழங்களில் ஒட்டியிருக்கும். முக்கியம், அதனால நமக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் வீட்டிலையே நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை ஒரு வாட்டர் பாட்டிலில் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிருங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற நோய் அம்மை மற்றும் வைரஸ் காய்ச்சல். வெயில் அதிகமாச்சுன்னா அம்மை போகிறது ரொம்பவே சகஜம் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இது வைரஸ் மூலமாக பரவுகிற ஒரு நோய். இந்த வைரஸ் காய்ச்சலுக்கும் கொண்டு போய் விட்டுரும். இந்த நோயிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா, முதல்ல ஒரு நாளைக்கு 2 தடவை குளிங்க. நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு வேப்பிலையை போட்டு குளிங்க. இது கிருமி நாசினியாக செயல்படும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அம்மை தடுப்பூசி கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நாலாவதாக பார்க்க போகிற நோய் கண்கள் மற்றும் சரும பாதிப்பு. வெயிலில் போயிட்டு வந்தால் கண்ணெல்லாம் எரியுதா, தோல்லாம் கருத்து போகுதா, இதுக்கு பேர் தான் சன்பர்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மெட்ராஸை அப்படின்றது இந்த டைமில் தான் ரொம்பவே அதிகமாக பரவும். ஆங்கிலத்தில் அந்த மெட்ராஸையை கான்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னா, நீங்கள் வெயிலில் போகும்போது தரம் வாய்ந்த சன்கிளாஸ் போட்டுட்டு போங்க. முகம் மற்றும் கை கால்களுக்கு SPF 30+ இருக்கிற சன்ஸ்க்ரீனை பயன்படுத்துங்க. நீங்கள் வெயிலில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு 2 துண்டு வெள்ளரிக்காயை கண்ணில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாக ஆகிடும். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்பவே முக்கியமானது, உயிருக்கும் ஆபத்தானது, அதாவது ஹீட் ஸ்ட்ரோக். இது ரொம்பவே முக்கியமானது. நம்ம உடம்போட டெம்பரேச்சர் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலே தாண்டிடுச்சுன்னா நம்மளோட மூளையும் இதயமும் பாதிக்கப்படலாம். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியில் கொண்டு போய் விட்டுரும். அதனால நீங்கள் மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயிலில் போகிறத தவிர்த்துருங்க. அதே மாதிரி நீங்கள் டைட்டான சிந்தட்டிக் துணியை தவிர்த்துட்டு நல்லா லூஸான காட்டன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் போங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 நோய்களுக்கும் கரெக்டான நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த கோடை காலத்தை நீங்கள் நிம்மதியாக கழிச்சிடலாம். நான் முன்னாடி சொன்ன அந்த மேஜிக் ட்ரிங்க் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் பழைய சாதத்தோட தண்ணீரும் இளநீரும் தான். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிட்ற இந்த பழைய சாதத்தோட தண்ணீரும் நம்ம ஊரில் விளையிற இந்த இளநீரும் தான் உலகத்திலேயே மிக சிறந்த பானம் அப்படின்னு அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த 2 பானத்தையும் நீங்கள் தொடர்ந்து இந்த கோடை காலத்தில் எடுத்துக்கிட்டாலே நான் சொன்ன இந்த 5 நோய்களிடமிருந்தும் நம்ம தப்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.